அமாவாசை என்ற சொல்லின் பொருள் என்னவென்றால், அமா என்றால் இருள், வசு என்றால் நிலவு. அதாவது நிலவு தென்படாத நாள் என்பது அமாவாசை. புராண கதைப்படி சந்திரன் தாராவை விரும்பியதால் பிரகஸ்பதியின் கோபத்தால் சந்திரனுக்கு சாபம் கிடைக்கிறது. அதன் விளைவாக சந்திரன் ஒவ்வொரு மாதமும் குறைய ஆரம்பித்து முழுமையாக மறையும் நிலை அமாவாசை என்றும், பின் சிவபெருமானின் அருள் கிடைத்ததால் சந்திரன் மீண்டும் வளர்ந்து பௌர்ணமி ஆகிறார். கருட புராணம் படி பித்ருக்கள் பூமிக்கு வந்து ஆசிர்வதிக்கும் நாள். எனவே அன்று நம் பித்ருக்களை வணங்க வேண்டும். பித்ருக்கு தர்ப்பணம், தீபம், நெய்வேத்தியம் போன்றவை செய்ய வேண்டும். அமாவாசை சக்தியான நாளாக இருக்க காரணம் நிலவின் ஈர்ப்பு சக்தி குறைகிறது. எனவே மன அழுத்தம் குறையும். பிரபஞ்ச தத்துவத்தில் அமாவாசை என்பது புதிய தொடக்கத்தின் சக்திக்கான நாள். அன்று யோகா, தியானம் போன்றவை மிக ஆழமாக இயங்கும் நாள். அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு என்னவென்றால், பித்ரு தர்ப்பணம், தீபம் ஏற்றுதல், நதி அல்லது குளத்தில் நீராடுதல், சக்தி தெய்வங்களை வணங்குதல், தியானம் செய்தல். நன்மைகள் என்னவென்றால், மன அமைதி, குடும்ப தடை, பித்ரு தோஷ நிவர்த்தி, புதிய செயல்களை தொடங்கும் சக்தி கிடைக்கும், எதிர்மறை ஆற்றல் குறையும், மன தூய்மை பெறும். இப்பொழுது நாம் கார்த்திகை மாத அமாவாசையின் வரலாறு மற்றும் சிறப்பு வழிபடும் முறையை பார்க்கலாம். பல யுகங்களுக்கு முன்பு பிரபஞ்சம் முழுவதும் ஆழமான இருள் இருந்தது. அப்போது அனைத்து தெய்வ முனிவர்களும் ஒளி வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அந்த வேண்டுதலின் பதிலாக சிவபெருமான் தன்னை திருஞான தீயாக வெளிப்படுத்திய நாள் என்பதுதான் கார்த்திகை அமாவாசை. இந்த நாளில்தான் தீயே ஒளி, ஒளியே சிவம் என்ற சித்தாந்தம் உருவானது. இதனால்தான் கார்த்திகை அமாவாசை பிரபஞ்ச ஒளி தோன்றிய நாள் என்று கூறப்படுகிறது. புராண கதைப்படி பிரம்மா, விஷ்ணு இருவரும் யார் பெரியவர் என்று விவாதித்தனர். அப்போது சிவன் ஆனந்த அக்னி உருவமாக உயர்ந்தார். இதனால் எந்த தெய்வத்தாலும் அந்த ஒளியின் ஆரம்பத்தையும் முடிவையும் காண முடியவில்லை. இந்த அக்னி உருவம் தோன்றிய தினம்தான் கார்த்திகை அமாவாசை என்றும் கூறப்படுகிறது. இதனால்தான் அகம் என்பது அக்னியாகவும், அக்னி என்பதே சிவன் என்றும், இதயம் உள்ளே இருக்கும் ஜோதிதான் சிவன் என்றும் கூறப்படுகிறது. அனைத்து அமாவாசைகளிலும் பித்ருக்கள் வருகிறார்கள். ஆனால் கார்த்திகை அமாவாசை மட்டும் அவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் பூமிக்கு வர அனுமதி பெறும் நாள். ஏனெனில் கார்த்திகை அமாவாசை என்பது தெய்வீக ஜோதி அதிகரிக்கும் மாதம். அந்த ஒளி சக்தியில் பித்ருக்கள் தங்கள் வாரிசுகளை தூரத்தில் இருந்து கவனிக்க முடியும். ஆசீர்வதிக்கும் சக்தி இன்று 10 மடங்கு அதிகம். இந்நாளில் காக்கைக்கு உணவு வைக்கலாம். காக்கை என்பது நமது முன்னோர்கள், அதாவது பித்ருக்களுடன் தொடர்புடையது. காக்கைக்கு உணவு வைப்பது முன்னோருக்கு படையலிடுவது சமம். பித்ருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இவ்வாறு செய்வதால் குடும்ப பிரச்சனை தீரும், தடைகள் நிவர்த்தி ஏற்படும், இல்லத்தில் செழிப்பு அதிகரிக்கும். கார்த்திகை மாதமே முருகனின் பிறப்பு மாதம். இந்நாளில் முருகன் உருவான 6 கார்த்திகை தேவதை உச்ச சக்தியில் இருப்பார்கள். அந்த ஆற்றலை பூமி முழுவதும் பெறும் நாள் அமாவாசை. இதனால் சரவண பவா என்னும் மந்திரம் சக்தி வாய்ந்தது. வேல் தீபம் பிரார்த்தனை உடனே ஏற்கப்படும். குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை பெருகும். அமாவாசையில் நிலவு இல்லாததால் மனதில் இருக்கும் பழைய காயங்கள், பயம், தடை, நம் ஆன்மாவில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் வெளியே போக எளிதாக இருக்கும். தியான சக்தி என்பது 3 மடங்கு அதிகரிக்கும். மனம் அமைதிப்பட்ட நிலையில் இருக்கும். கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவது 2 மடங்கு சக்தி. ஆனால் அமாவாசையில் தீபம் ஏற்றுவது என்பது 10 மடங்கு சக்தி அதிகமாகும். இதனால் சனி தோஷம், ராகு கேது பிரச்சனை, மனக்குழப்பம், குடும்ப தகராறு இவை அனைத்தும் குறையும். இந்த நாளில் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியவை என்னவென்றால், காலை நீராடிவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். சிவன், அம்மன், முருகன் சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும். எலுமிச்சை தீபம் ஏற்றுதல், பித்ருக்கு தர்ப்பணம், இறந்த முன்னோருக்கு பிரார்த்தனை செய்தல், மாலை நேரத்தில் மகாலட்சுமி தீபம் ஏற்றுதல், தியானம் 10 முதல் 20 நிமிடங்கள் செய்யலாம். நன்மைகள் என்னவென்றால், குடும்பத்தில் பிரச்சனை தடை நீங்கும், வேலைவாய்ப்பு, பணவரவு, பித்ரு தோஷம் குறையும், வீட்டில் சமநிலை, அமைதி வரும், மன அழுத்தம் குறையும். ஒளி சக்தி மூலம் புதிய தொடக்கம் கிடைக்கும். கார்த்திகை அமாவாசை என்பது சாதாரண இருள் அல்ல, அது ஒளி பிறக்கும் தெய்வீக தருணம். இருள் நிறைவதே ஒளியின் பிறப்பு. அதுவே கார்த்திகை அமாவாசையின் அதிசயம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், நமது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.